உருவமும் உயிருமா இருக்கிற பகவான் அவனுடைய சகுர ரூபத்தை பிடிச்சிண்டு இதை விட எனக்கு சிறந்த செல்வம் இல்லை அப்படின்னு அவன் திருவடியை பிடிச்சிண்டு பக்தி பண்ண வாஞ்சிதார்த்தங்கள் அத்தனையும் கிடைக்கிறது. சுவாமிகிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் இல்லையா, வேத மந்திரங்கள் சொல்லி யாதே ருத்ர சிவா தனூர கோராபா பகாசினி தயானஸ்தனுவா சந்தமயா கிரிஜந்தாபிஜாகஷீகி. ருத்ரத்தில் வர்ற மந்திரம் அது. ருத்ரரே, கைலயங்கிரியில் இருக்கிற எம்பெருமானே, உலகத்துக்கு இன்பமூட்டுபவரே, உம்முடைய சாந்த ரூபமானதும் மங்கள ரூபமானதும் பாவம் நீங்கிய மோட்ச நிலையை பிரகாசப்படுத்துவமானதுமான எந்த வடிவம் இருக்கோ அந்த உயர் நலமளிக்கும் வடிவால் எங்களுக்கு ஆத்ம தத்துவத்தை உணர வையுங்கள் அப்படின்னு அந்த ஸ்லோகமானது அதனுடைய ஒரு அர்த்தம் சொல்கிறது. வேதத்துக்கு இதுதான் அர்த்தம்னு சொல்ல முடியாது. அப்படி இறை காட்சி, பகவானுடைய காட்சி கிடைச்ச உடனே நம்மளுடைய நிலைமையே வேறு மாதிரி ஆறுதுங்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அப்படி ஒரு காட்சி ராமபிரானுக்கு கிடைச்சதை இந்த 4வது அத்தியாயம்